ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் எம்ப்ராய்டரி கிளாஸ் பார்ட் 3 மூணாவது பார்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது குட்டி குட்டியாக மோட்டிஃப்லாம் எப்படி போடலான்றதை சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஸ்கேலப் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சேஃப் அது எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு அந்த டிசைன் போடுறது. இந்த துணி வந்துட்டு ஜாஸ்மின் கிளாத் மாதிரி ப்ளவுஸோடையே சேர்ந்து, சாரியோடு சேர்ந்து வரும் இல்லையா ப்ளவுஸு, சில்க் காட்டன் மாதிரி தான் இந்த மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வேஸ்ட் மெட்டீரியல் தான் அது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சின்னதாக போடுவோம் அப்படின்றக்காக இந்த துணியில் எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த துணி வச்சு தைக்கும்போது கீழே வந்து இந்த ஃபோம் சீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கீழே வச்சுக்கணும். இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். அந்த ஃபோம் சீட்டை வந்து உள்ளே கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரேம் வச்சு அது மேலே தையலை ஆரம்பிக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்ப்போம். இப்போ இந்த டிசைன் வந்துட்டு ஒரு ஸ்கேலப் மாதிரி ரவுண்டாக ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரி போடணும். அது வந்துட்டு இந்த சேலைக்கு முந்தியில் போடுறது, கையோட கைக்கு கீழே வந்துட்டு இந்த ஸ்கேலப் டிசைன் வரும். அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு இது நல்லா யூஸ் ஆகும். நெக்கு டிசைனுக்குமே இது வளைவாக போட்டால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். 2 சைடு கோடு வரைஞ்சிக்கோங்க. அந்த கோட்டில் நடுவில் அந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. நான் சிறுசுலேருந்து பெருசு மாதிரி போட்டிருக்கேன். ஸ்டார்டிங் அங்கிட்டு வர்றது சின்னதாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இங்கே வரையில் கொஞ்சம் பெருசாகவும் போட்டிருக்கேன். இது எப்படி தைக்கணுன்றதை பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு குட்டியாக ஆரம்பித்து அப்புறம் அந்த தையலை கொஞ்சம் பெருசாக்கி மறுபடியும் குட்டியாகிடணும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பெருசாகி மறுபடியும் குட்டியாக வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா இந்த சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் வந்துட்டு கரெக்டாக வரும். நம்ம வரைஞ்சிருக்க இடத்துலையே அதே மாதிரியே வரையணும், அதே மாதிரியே போட்டு விடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த டிசைன் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சேஃப் வந்துட்டு கரெக்டாக வரணும். அதுக்காக தான் வந்து நம்ம வரைஞ்சிட்டு போகிறது. நம்ம போட்டு பழக்கமாயிடுச்சுன்னா வரையாமல் அப்படியே போட்டுக்கலாம். இதை இப்போ அந்த மேலே அந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு ஷார்ப்னஸ் வருது இல்லைங்களா, அதில் வந்துட்டு குட்டி குட்டி டாட் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைன் மாதிரி வரும். இந்த மொட்டைக்காய்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்க, அது மாதிரி 2 சைடு 2 மொட்டைக்காய், சென்டரில் ஒரு மொட்டைக்காய் இப்படி போட்டிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பூ மாதிரி வரும். அந்த பூ வந்து இந்த சேலைக்கு முந்தி அடிக்கும்போது அந்த முந்தியில் இதை ஜாயின் பண்ணி இப்படி போட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். அந்த டிசைன் போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஷார்ப் விட்டு இன்னொரு ஷார்ப் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி போட்டாலும் அழகாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. அதை இன்னொரு தடவை போடுறேன். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். அது வந்து வளைவாக வந்திருக்கு. அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது, பார்த்துக்கோங்க. அந்த குட்டி குட்டியாகவும் டிசைன் போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்துட்டு எம்ப்ராய்டரி டிசைன், ஆரி ஒர்க் ப்ளவுஸு, ஜுவல் மேக்கிங் கிளாஸு எல்லாமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன், பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுறதையும் அதே மாதிரி தான் அதுவும் 2 கோடு மாதிரி வரைஞ்சி அதில் சென்டரில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன், கோடு மாதிரி போட்டிருக்கேன். இதில் எப்படி வளைவாக கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இதை ஷார்ப் வரா மாதிரி கரெக்டாக கொண்டு வரணும். இதில் வந்து தையல் பெருசாவோ சிறுசாவோ ஆக்கக்கூடாது. ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரியாகவே வச்சு அப்படியே தைக்கணும். அந்த ஷார்ப் வர இடத்த மட்டும் கரெக்டாக நிப்பாட்டி திருப்புற மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுவுமே கையோடைய எண்டில் போடுறதுக்கு அழகாக இருக்கும், கைக்கு கீழே வர மாதிரி. அதாவது நீலக்கை வந்துச்சுன்னா அதுக்கு நல்லா இருக்காது. எல்போ வரைக்கும் வர கைக்கெல்லாம் இது நல்லா இருக்காது. குட்டி கை போடுவாங்க இல்லைங்களா, ஸ்லீவு அந்த மாதிரி போட்டோன்னா இது அழகாக இருக்கும். அதுக்கு போடலாம். நெக்கோட பார்டருக்கு போடலாம். அந்த மாதிரி போட்டால் அது நல்லாயிருக்கும். அந்த கோடு வரைஞ்சது தெரியலன்றதுனால உங்களுக்கு நான் அந்த கோடையும் தையல்லே போட்டே காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த அந்த ட்ரையாங்கிளே சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் சின்னதாக இப்படி போட்டு அந்த இதை மட்டும் ஃபில்லப் பண்ணி ஒரு கேப் விட்டு அடுத்தது அந்த ட்ரையாங்கிள் வர மாதிரி இருக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா இது ஒரு அழகான டிசைன் தான். டிசைன் மாதிரி தான் தெரியும். இது நெக்கோட அவுட்லைனுக்கு இந்த டிசைன் போடலாம். நெக்கு வந்து ரவுண்டாக வச்சுட்டு அந்த ரவுண்டில் இந்த 1 இன்ச் அளவுக்கு கோடு மாதிரி போட்டுட்டு அளவாக அந்த ட்ரையாங்கிள் ஷேஃபை வரைஞ்சி அதில் இந்த மாதிரி டிசைன் போட்டோம் அப்படின்னா டிசைன் வந்துட்டு அழகாக இருக்கும். நெக் அவுட்லைன் டிசைன் அழகாக வரும். கலர் வந்து 2-3 கலர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது சாரியில் இருக்கிற கலர் அல்லது கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரிலாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நெக்கோட அவுட்லைன் பார்க்க அழகாக இருக்கும் லுக்காக. இந்த ஒரு லைன் மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து செயின் ஸ்டோன் மாதிரி வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம். அப்படிலாம் பண்ணால் இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும், நல்லா லுக்காக கிராண்டாக அழகாக இருக்கும் நெக் லைனுக்கு கைக்கும். இப்போ இந்த 2 டிசைன் மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன்.
இதில் ஒவ்வொன்றா விட்டு விட்டு போட்டு காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு அழகாக டிசைன் பண்ணி செட் பண்ணிங்கன்னா அந்த நெக் டிசைன்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கும் ஹெல்ப் ஆகுனா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.